கிரீமியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு கழுவி ஒரு வாணலியில ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, இந்த முருங்கைக்கீரையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா வேகும். கீரை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சு இது ஆறிடுச்சு. இதை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு அதே வானில ஒரு சின்ன ஸ்பூன் நெய் விட்டுப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு. இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் அந்த விழுத கீரை இது கூட நம்ம வேக வச்ச பாசி பருப்பு கொஞ்சம் வச்சிருக்கேன், அதையும் அதுல சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இது நல்லா கலந்து ஒரு கொதி வந்த உடனே ஒரு 1/2 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1/2 டம்ளர். அதை ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது சூப்பா அப்படியே குடிச்சுக்கலாம். சாதத்துல போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும்.